Welcome students. In the video la 12th standard business maths first chapter exercise 1.2 first roman la fourth question solve பண்ணலாம்ப்பா. ஆல்ரெடி first 3 questions solve பண்ண வீடியோக்கான லிங்க் இங்க சைடுல ஐ கார்ட்ல தரேன். இல்ல நம்ம பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா you will understand this better. இல்லனாலுமே no problem, you continue watching. நான் step by step பொறுமையா சொல்லி தருவேன். So you will understand this easily. So first நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. So இந்த மூணு ஈக்குவேஷன்ல left hand side ல இருக்கிற coefficients மட்டும் எடுத்து you need to write it as a matrix determinant. coefficient மட்டும் எழுதுங்க. x கூட இங்க என்ன எதுவுமே இல்ல. அப்ப 1 1 1 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. சொல்றது புரியுதுங்களா? எப்படி எழுதுங்க சொல்லிட்டு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இது மாத்தி எழுதாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட், இதுதான் தேர்ட். செகண்ட்ல என்ன இருக்கு? 2 3 இங்க z கூட -1 ன்னு போடணும். சரிங்களா? மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 6 -2 -3 ன்னு இருக்கு. சிம்பிள்ஸோட கரெக்ட்டா போடணும். சரிங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க பாப்போம். யூசுவலா நம்ம ரெகுலரா போடுவோம்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல பண்ணாலும் அதே தான் இங்கேயும். சோ 1 வச்சிட்டு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are -9, 2 1s are -2. நல்லா கவனிங்க, இங்க -2 -1 2 தான் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடணும்ல, அந்த மைனஸ் அங்க போட்டுருக்கேன். அடுத்து மிடில் நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருங்க. 3 2s are -6, 6 1s are +6. சோ அப்ப இது உங்களுக்கு 0 ஆயிடுச்சு. லாஸ்ட் டேர்ம்ல 2 2s are -4, 6 3s are 18. ஸோ இங்கே என்ன வருது பாருங்க. அப்போ இது வந்து என்னது? 1 × -11 -11, இது வந்து -22 வரும், which is equal to -33. நமக்கு இந்த மாதிரி தான் வரணும். சரிங்களா? ஸோ del equal to -33 which is not equal to 0. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? This system has unique solution. சரிங்களா? unique solution. So we can apply Cramer's rule. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இதை எழுதிட்டு யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற ஒரு காலமுக்கு பதிலாகவே ஐ நீட் டு ரீப்ளேஸ் த ரைட் ஹேண்ட் சைட் நம்பர். ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் என்னப்பா இருக்குது? 6 5 -7, 6 5 -7. இதை வந்து ஒன்றுத்துலேயும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், செகண்ட் தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், தேர்டு தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும். ஃபஸ்ட் அதுக்கு பேர் வந்து del x. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்குது எல்லாமே என்னது? x உடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த 1 2 6க்கு பதிலாக இங்கே இருக்கிற இதை போடுங்க. 6 5 -7. ரிமைனிங் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 3 -2 1 -1 -3. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க பார்ப்போம். சேம் தான். 6 வச்சுக்கோங்க. 3 3s are -9 -2. அடுத்து -1 வச்சுக்கோங்க. 3 5s are -15 -7. அடுத்து இந்த 1க்கு 2 5s are 10 + 21. கரெக்டாக பண்ணோம். சரிங்களா? ஸோ 6 டைம்ஸ் இது என்ன வரும்? -11 வரும். இது -1 டைம்ஸ் -22 வரும். இது 10 11 வரும். சரிங்களா? ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வரும் உங்களுக்கு? -66. இது -66, இது 22 11. என்ன பண்ணுங்க தெரியுதாப்பா? ஸோ உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 33. -66. ஆமாம், இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இது 11 ஆகிடும். இது 33, 66ல் 33 போச்சுன்னா 33 தான் வரும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் -33. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு del x. ஸோ இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டெல்லும் del xம் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ இது del x, இது வந்து உங்களுக்கு del. அடுத்து அதே மாதிரி del y கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ del y என்ன பண்ணணும்? yக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ yக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே தான் வரும். 1 2 6 மட்டும்தான். செகண்டில் இப்போ இவங்களை கொண்டு வந்துடணும். 6 5 -17. தேர்டில் உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். சிம்பிளோட கரெக்டாக எழுதுங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கண்டுபிடிங்க பாப்பா. இப்போ 1 டைம்ஸ். ஸோ 5 3s are 15. இதுவுமே அதே 7 தான் வருது. 6க்கு மைனஸ் கொடுத்துருங்க. 3 2s are 6. இதுவுமே 6 தான். இங்கே 0 ஆகிடுச்சு. அடுத்து 7 2s are -14 -6 5s are 30 வருது. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? -22. இது 0 ஆகிடுச்சு. இது -44. ஸோ உங்களுக்கு del y வந்து என்ன கிடைக்குது? -66ன்னு கிடைக்குது. சரிங்களா? del y வந்து -66. பொறுமையாக நீங்களோட ட்ரை பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்னை பார்த்து நீங்கள் காப்பிடணும் அவசியமே கிடையாது. நீங்களோட ட்ரை பண்ணலாம். அடுத்து del z என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. செகண்டில் என்ன இருந்தது? 1 3 -2 இருந்திருக்கும். தேர்டில் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணோம். 6 5 -7. ஸோ இந்த 6 5 -7ன்றது ஒரு ரோல் எக்ஸில் பண்ணணும், அடுத்து ஒயில் பண்ணணும், அடுத்து இசட்டில் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் மாறிக்கிட்டே தான் வரும். இஸ் இட் கிளியர் நவ்? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பாப்பா. என்ன வரும்? 1 வச்சுக்கோங்க. 3 7s are 21. அடுத்து 2 5s are 10 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து இங்கே என்ன வரும்? 7 2s are 14. இது 6 5s are 30 வரும்.
அடுத்து 6க்கு 2 2s are -4 6 3s are 18 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு அகெயின் இது வந்து -10 -11 இது -44 +44 மைனஸும் இது ப்ளஸ் ஆகிடும் +44 வரும். ஸோ +44 இது என்ன வரும் உங்களுக்கு 22 வருமா? ஸோ 22 அப்படின்னா 132 வரும். இது வந்து -22பா 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -132 வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் -99 வரும். இதுதான் வந்து del z. ஸோ இப்போவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் மூணுமே வந்தாச்சு. del x, del y, del z மூணுமே கிடச்சாச்சு. இது மூணுத்தையும் நம்ம எதால் டிவைட் பண்ணோம்? ஆல்ரெடி நமக்கு மேலே கிடச்சா டெல்லால் டிவைட் பண்ணோம். டெல் என்ன வந்தது? அதுவும் -33 தான் வந்தது. ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு x, y, z மூணு வேல்யூ கிடைக்கும். ஸோ எழுதிக்கோங்க பார்ப்போம். x ஈக்குவல் டு என்ன எழுதணும்? del x by del. அதே மாதிரி y ஈக்குவல் டு del y by del. அடுத்து z ஈக்குவல் டு del z by del. சரிங்களா? ஸோ del x நமக்கு என்ன கிடச்சிது? காப்பி பண்ணிக்கோங்க பார்ப்போம்னா அது 33 தான் வந்தது. அப்போ இதுவுமே ஆல்ரெடி 33 தான். கேன்சல் ஆச்சுன்னா 1. இது என்ன வந்தது? 66 வந்ததா? அப்புறம் 33 டிவைட் பண்ணுங்கள். இது பாருங்கள் மைனஸ் கேன்சல். இது எக்ஸாக்ட்லி 2 டைம்ஸ். அப்புறம் இவர் என்ன வந்தது? 99 வந்தார். ஸோ அவ்வளோதான், எல்லாமே 3. இங்கே ஆன்சரே நமக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்களேன். 1 2 3 தான் ஆன்சர் வருது. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும்? நம்ம சொல்யூஷன் இஸ் இப்படி எழுதுங்க. x, z, y ப்ராக்கெட் போட்டு எழுதிருங்க. சரிங்களா? தனித்தனியாக எழுத வேண்டாம். x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதுனா இட் லுக்ஸ் பெட்டர். புரிஞ்சுதாப்பா? ஒரு ஐடியா கிடச்சிதா? எப்படி வந்து நம்ம கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம் ஒரு ஐடியா கிடச்சிதா? ஃபஸ்ட்டு ரோமனில் ஃபஸ்ட்டு 2 சம்மே வந்து உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ் வச்சு போட்டிருப்பேன். அது உங்களுக்கு பார்த்துட்டு இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சதுன்னா 3x3 நம்ம அதே தான் பண்ணியிருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இன்னும் ஒரு 5th சம் இருக்குப்பா. அதை வந்து ஐ எம் போஸ்டிங் இன் another வீடியோ. ஸோ இந்த வீடியோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.